இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ரிவ்யூ பார்த்துருவோமா? ஓகே. நம்மளோட லெவல்ஸு அண்ட் மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிக்க அண்ட் மார்க்கெட்டில் என்ன மூவ்மெண்ட் இருந்துச்சுங்கிறத இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ நான் ஃப்ரைடே லெவல்ஸை நான் எடுத்து மார்க் பண்ணியிருந்தது இம்பார்ட்டன்ட் லெவல்னு சொல்லிட்டு 25330 ஃப்ரைடேவோட லெவல் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக எப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா 8:10க்கு நான் மென்ஷன் பண்ணேன். தென் 9:10க்கு நான் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னா, வாட் எவர் நம்ம ஃப்ரைடேவோட ஜோன் இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு மண்டே ஒரு வீக்லி ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு எக்ஸாக்டாக கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது அந்த கேண்டில் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் பொறுத்து தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம என்ன கண்டினியூட்டியாக வருதா இல்லை பிரேக் அவுட்டா என்னங்க செக் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணுங்கிறப்ப நான் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் எக்ஸாக்டாக மார்க்கெட் ஓப்பன் அப்போ பார்த்தாலே இங்கே ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். பட் என்ன அப்படின்னா எனக்கு லிக்விடிட்டி டவுன் சைடில் இருந்தாப்புல இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் மென்ஷன் பண்ணேன் 25,500 பிஏ வாட்ச் பண்ணுங்கள் 35 அப்படின்னு சொல்லிட்டு. 25,500 பிஇ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 35ல இருந்து நியர்லி எங்கே மூவ் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நியர்லி 60 வரைக்கும் மூவ் ஆன் ஆயிருந்துச்சு. பட் என்னன்னா இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இதுலேயே ஏன்னா நமக்கு லிக்விடிட்டி டவுன் சைடில் இருக்குது, மார்க்கெட் அப் சைடு ஒரு மூவ்மெண்ட் மட்டும் காட்டுது. ஸோ ஹோல்ட் ஆனில் தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு இந்த ஆடியோஸில் நம்ம மென்ஷன் பண்ணது இன்னைக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படின்னா சி ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். சி தான் வந்துட்டு லிக்விடிட்டி எடுக்கணும் டவுன் சைடில் பேர் சைடில் ஒரு லிக்விடிட்டி இருக்குது அதை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம மென்ஷன் பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரைங் டு சேஞ்ச் ஸ்ட்ரக்சர் பட் ஸ்டில் தேர் வில் பி அ கரெக்ஷன் அப்படிங்கிறப்ப மென்ஷன் பண்ணியிருந்தோம். எப்படின்னா 10:15க்கு. ஸோ 10:15க்கு நம்ம எந்த என்ட்ரிஸுமே இந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணல. ஓகேவா? ஏன்னா நம்ம என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கேங்கிறது அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சால் நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணது ஏன்னா அடுத்து கூட குரூப்பில் கூட இந்த கூட கேட்டிருந்தாங்கன்னா என்னன்னா இந்த 30 லோ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமா 26 எடுக்கலாமா அப்படின்னு. 26 ஆப்ஷன் காட்டுறேன் பட் ரிஸ்க் இருக்குது, நீங்கள் மார்க்கெட் ரொம்ப வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறப்ப மென்ஷன் பண்ணிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அடுத்து நமக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஜோன் ஒன்று கிடச்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு நான் மென்ஷன் பண்ணிட்டேன் குரூப்பில். என்னென்னா 25650. ஸோ இந்த 25650 மார்க்கெட் நான் 11:30 இது வந்து குரூஷியல் லெவல் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணது. மார்க்கெட் 11:30 அந்த இடத்த வந்துட்டு டச் பண்ணது. அகைன் அந்த ஜோனை எப்படின்னா உடைக்க முடியாமல் திருப்பியும் 1 o'clock கரெக்டாக 1 o'clock அங்கே வந்துட்டு போய் ரீடேப் பண்ணிட்டு திருப்பி டவுன் வந்துட்டாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock அப்புறம் அகைன் ஒரு 2:30 நியர்லி இருக்கும். திருப்பி அகைன் அதே இடத்துக்கு போயிட்டு மார்க்கெட்டால் அந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. டவுன் சைடில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செக் போஸ்ட் மாட்டேன். ஆக்சுவலி இந்த இடத்த பிரேக் பண்ணணுங்கிறப்ப நான் வச்சிருந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 25590 நான் வச்சிருந்தது. ஸோ மார்க்கெட்டு இன்பிட்வீன்லேயே தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. எப்படின்னா ஒரு அக்குமுலேஷன் மாட்டோம் எப்படின்னா ஒரு இந்த பேட்டர்ன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்னைக்கு ஓடிட்டு இருந்தது. என்னென்னா பேங்க் நிஃப்டியில் எனக்கு ஃபுல்லாக ஒரே ஒரு சிங்கிள் கேண்டில்குள்ளே தான் எல்லா கேண்டில்ஸுமே இருந்தது. ஏன்னா அங்கே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஸோ செகண்டு நான் வந்து 25500 வந்துட்டு நான் வந்து இந்த சைக்கிள்ஸில் ரொம்ப மூமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு 25650 எடுத்தேன். ஸோ நம்மளோட இந்த குரூஷியல் லெவல் இந்த டேப்னு இதில் மார்க்கெட் வந்து டவுன் சைட் தான் வரணும். ஏன்னா இதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் 25650 இப்போ எடுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 11:30 இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு எப்படின்னா எங்கே எக்ஸிட் ஆகணும்னா அந்த செக் பாயிண்ட் சொல்லியிருந்தேன்ல அந்த செக் பாயிண்ட்ஸில் இப்போது 61ல் நான் நியர்லி வந்துட்டு இங்கே வந்து 62ல் என்ட்ரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 75 நியர்லி ஒரு 13 to 15 பாயிண்ட் மட்டும் இங்கே நமக்கு ஒரு ரேலி கிடைச்சிச்சு. தென் ஏன்னா நம்ம இங்கே எக்ஸிட் ஆகணும் ஏன்னா அது செக் பாயிண்ட் சொல்லியிருந்தேன்ல. நெக்ஸ்ட்டு அகைன் எப்போ டேப் பண்ணுது ஒரு 1 o'clock மட்டும் இங்கே அகைன் வந்துட்டு டேப்பிங். ஸோ 1 o'clock நமக்கு டேப்பிங்கில் எங்கே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நியர்லி 57 to 61 ரேஞ்சில் இருந்துச்சு. நமக்கு அந்த செக் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி 80 to 85 இது வந்து செக் பாயிண்ட் வந்து ரீச் பண்ண டைம். உங்களுக்கு இந்த சொன்னல 525 590 அந்த ரேஞ்சஸ் தான் வந்து செக் பாயிண்ட் மட்டும் வச்சுருந்தது. ஸோ இங்கே அகைன் எக்ஸிட்டது. அகைன் பார்த்தீங்கன்னா 25,650 இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த 2:30க்கு அகைன் என்ட்ரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நமக்கு ஒரு 57ல் என்ட்ரி கிடச்சி மார்க்கெட் நியர்லி 80 to 85. ஏன்னா நமக்கு எங்கே என்ட்ரி ஆகுறோங்கிறது ஒன்று தெரியணும், அந்த எங்கே எக்ஸிட் ஆகணும்.
இங்கே ஹோல்ட் பண்ணலாமாங்கிறது நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டெய்லி நமக்கு நம்ம அன்லிஸ்ட்ல வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப அக்யூரேட்லாம் நம்ம வந்துட்டு அன்லிஸ்ட் வந்து பட் நமக்கு அந்த லெவல்ஸ் தெரியுங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டில் நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு ஒரு 20 அந்த 15 பாயிண்ட்ஸ் மட்டும் இன்னைக்கு ஒரு மூமெண்ட் நியர்லி 60 to 80 பாயிண்ட் நமக்கு கவர் ஆச்சு. ஏன் அப்படின்னா இந்த குரூப்லேயே நம்ம அந்த டைமிங் நம்ம மென்ஷன் பண்ண டைமு அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கும். தென் என்னன்னா இந்த தேர்ட் டைம் இந்த பிஇ சைடு ஃபுல்லாக வந்து உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த செக் பாயிண்ட்டை உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறப்ப நான் மென்ஷன் பண்ணேன். பட் டைம் வந்து ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்பவும் போல ரேஞ்ச் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு ஒரு சிஇ சைடில் மொமெண்டம் சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க 40ல். இப்போ 76 இது குரூஷியல் பாயிண்ட் சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆயிடுப்பீங்க. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இல்லை பிரேக் பண்ணி மேலே போகிறோம் அப்படிங்கிறப்ப இங்கேயே ஹோல்ட் ஆனில் பண்ணீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் மார்க்கெட் திருப்பி டவுன் வந்துட்டு வந்துடும். இப்போ ஏன்னா நமக்கு அந்த என்ட்ரி அண்ட் அதே போல் எக்ஸிட் நமக்கு தெரிஞ்சதுனால தான் நம்ம சர்வைவ் வந்துட்டு கொஞ்சம் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எக்ஸிட் இதானாலுமே நம்ம காஸ்ட் நீங்கள் எக்ஸிட் ஆயிடுப்பீங்க. எந்த ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படிங்கிறப்ப தான் இருக்கும். ஏன்னா இந்த லெவல்ஸ் நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இது அனலைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஏன்னா இந்த டைமிங்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மென்ஷன் பண்ண டைமு அந்த டைம் மார்க்கெட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தது. செகண்டு இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து தேர்டு நமக்கு எப்போ இந்த கிரிட்டிக்கல் ஜோன் சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த மார்க்கெட் அந்த ஜோனை க்ராஸ் பண்ணவே இல்லை. அண்டு இந்த ஜோன்லேயே மார்க்கெட் விளையாண்டுட்டு இருந்துச்சு. தென் அந்த செக் போஸ்ட் இந்த தேர்ட் டைம் உடைக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இல்லை டைம் ஆனதுனால மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி வந்துட்டு என் கம்யூனிட்டியில் இருக்கவங்களோட ப்ராஃபிட். ஸோ அவருமே என்ட்ரிஸை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இது ஷேர் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் டார்கெட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது 80, 100, 150. இந்த தேர்ட் டைமுக்கு நான் அது ஃபிக்ஸ் பண்ணது. ஃபஸ்ட் டார்கெட் இதாகிடுச்சு. செகண்ட் தேர்ட் டார்கெட்டுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ரீச் ஆகல. இதுதான் இன்னைக்கான அப்டேட். நாளைக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் எடுத்துட்டு மார்க்கெட் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுதா என்னங்கிறது தான் நாளைக்கு பார்ப்போம்.